ஹவு டு மேக் டீ. டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். நம்மளுக்கு டீ எப்படி போடணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலிமா நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? டேக் அ ஸ்மால் வெசல். அதை அடுப்பில் வெய்யி அப்படிங்கிறத புட் இட் ஆன் த ஸ்டவ் அப்படின்னு சொல்லலாம். டேக் அ ஸ்மால் வெசல் அண்ட் புட் இட் ஆன் த ஸ்டவ். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊத்து, அந்த பாத்திரத்துல ஒரு கப்பு தண்ணி ஊத்து அப்படிங்கிறத pour 1 cup of water into the vessel அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டீ தூள் போடு, நசுக்குன இஞ்சிய போடு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? add tea powder and crushed ginger to the water. எதுல நம்ம போட போறோம்? தண்ணியில போட போறோம். இப்போ crushed அப்படின்னா நசுக்குறது, நசுக்குனது. நசுக்குன ஜிஞ்சர் அப்படின்னா இஞ்சி. நெக்ஸ்ட், டர்ன் ஆன் த ஸ்டவ், அதாவது ஸ்டவ்வை ஆன் பண்ணு. அதுக்கப்புறம் தண்ணியை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடு அண்ட் பாயில் த வாட்டர் ஃபார் 2 minutes. அதுக்கப்புறம் ஒரு கப்பு பால் ஆட் பண்ணு. எதுலனா கொதிக்கிற அந்த டீ தண்ணியில ஒரு கப்பு பாலை ஆட் பண்ணு. நவ் ஆட் 1 cup of milk to the boiling. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கலக்கி விடு. ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விடு. ஆட் 2 spoon of sugar அண்ட் ஸ்டிர் வெல் வித் அ ஸ்பூன். ஸ்டிர் அப்படிங்கிறது கலக்கிறது. ஸ்டிர் வெல் அப்படின்னா நல்லா கலக்கு. வித் அ ஸ்பூன், எதை வச்சு கலக்கணும்? ஸ்பூனை வச்சு கலக்கு. நெக்ஸ்ட், அந்த டீ வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அப்போ லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடு. லெட் த டீ பாயில் அகெயின் ஃபார் 1 minute ஆன் லோ ஃப்ளேம். அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிரு. டர்ன் ஆஃப் த ஸ்டவ். இப்போ டீ தயாராயிடுச்சு. த டீ இஸ் ரெடி. இப்போ வடிகட்டணும். எதை வச்சு வடிகட்ட முடியும்? ஸ்ட்ரெயினர். அதுக்கு தான் யூஸ் அ ஸ்ட்ரெயினர். ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி டீயை நல்லா வடிகட்டி கப்பில் ஊற்று. ஃபில்டர் த டீ இன்டு அ கப். அதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இரு. பி கேர்ஃபுல். இட் இஸ் ஹாட். ரொம்ப சூடா இருக்கு. இட் அப்படிங்கிறது டீ. டீ ரொம்ப சூடா இருக்கும், கவனமா இரு. அதுக்கப்புறம் பொறுமையா மெதுவா குடி. ட்ரிங்க் ஸ்லோலி. அதுக்கப்புறம் இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டவ்வை வந்து தனியா இருக்கும்போது ஆப்ரேட் பண்ணாத. நெவர் யூஸ் ஸ்டவ் அலோன். ஆல்வேஸ் ஆஸ்க் அம்மா ஆர் அப்பா. எப்பயுமே வந்து அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கேட்டுதான் நீ வந்து பயன்படுத்தணும். இல்லைன்னா அவங்க கூட இருக்கும்போது தான் பயன்படுத்தணும். ஆல்வேஸ் ஆஸ்க் மாம் ஆர் டேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சூடான பாத்திரத்தை தொடாத. டோன்ட் டச் ஹாட் வெசல். அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு, அந்த பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு துணி யூஸ் பண்ணு. யூஸ் கிளாத் டு ஹோல்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சீரீஸ் மூலிமா நீங்க சின்ன சின்ன சென்டென்சஸ் கத்துக்கலாம். இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த சீரீஸ் மட்டும் இல்ல, எந்த சீரீஸ், அதாவது நியூஸ் பேப்பர் ரிலேட்டட் vocabularies போட்டுட்டு இருக்கேன். லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ ஸ்டோரிஸ் அப்படிங்கிற சீரீஸ் போட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய சீரீஸ் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. எது உங்களுக்கு ஓகே, நல்லா இருக்கு, இந்த மாதிரி போனா நான் இங்கிலீஷ் கத்துக்குவேன்னு தோணுதோ அதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் நிறைய வந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கண்டினியூ பண்ணுவேன். தேங்க்யூ.